வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் பகுதி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனியிலேருந்து விடுபட்டு 9ஆம் இடத்துல சனி இருக்குது. ரொம்ப பிரச்சனையிலேருந்து விடுபட்டீங்க. ஆனால் பெரிய உயர்வுன்னு சொல்கிற மாதிரியான அமைப்பாக இல்லை. குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன், குரு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியவர். அவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் நிம்மதியான உறக்கம் உண்டு. ஆனால் உங்களுக்கு எதிர்பார்க்குற பரபரப்பு, நீங்கள் பரபரப்பு மிக்கவர். ஏன்னா புதன் உங்களை ராசிக்கு அதிபதி. வேகம், பரபரப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசாக எதாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்கலை. அப்போ என்னது, நிதானமாக போகிறவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேகமாக அதாவது மிதுன ராசிக்காரர்களை பற்றி சொல்லணுன்னா, ஒருத்தனை பார்க்கும்போதே நீங்கள் பேசி முடிச்சுட்டீங்க அவன்கிட்ட, அப்புறம் தான் உங்கள் வாயிலேருந்து பேச்சே வரும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மனோவேகம் அதிகம். அப்படிப்பட்ட உங்களுக்கு மனோவேகனமோ இருக்குது. ஆனால் வெஹிக்கிள், உட்காந்து ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிள் ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, 9ல் சனி. சரி, அடுத்து 12ல் குரு. எதுவும் ஒன்றும் பெரிய அட்வான்டேஜாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல. புதன், சுக்கிரன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 9ஆம் வீடு 10ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகிட்டுருக்காங்க. அப்போது என்ன ஒரு விஷயம்னா, நான் செய்கிற தொழிலில் ஓகே, ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் எதிர்பார்க்குற ஒரு வேகமோ ஒரு உயர்வோ ஒரு ரெகக்னிஷனோ எனக்கு இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃபீலிங். அதோடு மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனசில் ஒரு பாரம். என்னென்னா, ஐ எம் கேப்பபிள் ஆஃப் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப், பட் ஐ எம் நாட் கெட்டிங் இட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான் நல்ல காலேஜ் எதிர்பார்க்குறேன், நல்ல இதை எதிர்பார்க்குறேன், அது மாதிரி எனக்கு கிடைக்கல. கிடைக்குமா? நீட் எக்ஸாம் எழுதுனேன், இன்னும் கொஞ்சம் பெட்டர் மார்க்ஸ் வந்திருந்தால் நல்ல காலேஜ், கவர்மெண்ட்டில் கிடச்சிருக்கோம். இப்போ ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கான செலவுகள் அதிகம். திரும்ப நீட் எழுதலாமா? சிஏ எழுதுனேன், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு 5 மார்க்கில் குறைஞ்சி போச்சு. திரும்ப சிஏ எழுதுனா நான் ஆடிட்டர் ஆகிடுவேன், எழுதலாமா? இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பீங்க. இந்த தன்மை மாறி வெற்றியை நோக்கி நீங்களும் பயணிக்க தொடங்குகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. 2ஆம் பகுதிக்கு வருவோம். 2ஆம் பகுதியில் பார்த்தா 10ஆம் வீடு பலப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருகிறார். அப்புறம் ஒரு 15 தேதி வாக்கில் புதனும் அங்கே வரார். அப்போது இந்த ஏப்ரல் மாதம் மிடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி 10ஆம் வீட்டில், சுக்கிரன் 10ஆம் வீட்டில், புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார், ராகு 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ எல்லா முக்கிய கிரகங்களும் போய் 10ஆம் வீட்டில் அசம்பிள் ஆகுது. தொழிலில் மிகப்பெரிய மாற்றம். திடீர்னு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் உன்னை கூப்பிட்றான், சார் நான் வேலைக்கு போகிறேன். எதிர்பார்க்கவே இல்லை இந்த திருப்பங்களை. இல்லை, அதில் நான் நல்லா இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு உருவாகுமா? பெரிய மாற்றங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st ஆஃப் ஏப்ரல் பிஃபோர் 30th ஆஃப் மே. இந்த 60 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய திருப்பங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு, நடக்கும். ஓரளவுக்கு அட்வான்டேஜஸாக எனக்கு தசைகள் இருந்தால் போகிறோம், அது நடக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனோவேகம், அதாவது உடலும் வேகம் மனமும் வேகம் அது வேறு, ஆனால் மனோவேகம் ரொம்ப முக்கியம். அந்த மனோவேகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவில்
வரக்கூடிய நன்மைகளை பற்றி பேசக்கூடிய காலம்தான் இந்த 2 மாதம். அப்போ செகண்ட் குவார்ட்டருங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, தொழிலில் ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜு என்டையர் ஏப்ரல், என்டையர் மே இருக்குது. முக்கிய காரணம் மார்ச் மாதத்துலேருந்து சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன்னு சொன்னாலே கணக்கன்னு பேர், மேத்தமேட்டிக்ஸ். அதனால தான் நிறையா புதனுடைய அம்சத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருப்போம். 2வது இந்த பேச்சு திறமை இருக்கும். அதனால் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதுலேயும் போவாங்க. முக்கியமாக புதன்னாலே ஸ்மார்ட்னஸ், ஷூட்னஸ். ஸோ இந்த ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறவன் எல்லாமே, அதாவது புதன் தான் வியாபாரின்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க கல் மண்ணை கூட கட்டி கொடுத்தா விற்றுருவாங்க. அந்த பேச்சு திறமை, அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸு, மற்றவர்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத பார்த்த மாத்திரத்தில் அது அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கிராஃபிக்ஸில் காமிச்சா அவன் மண்டையிலேருந்து உங்கள் மண்டைக்குள்ள ஃப்ரீக்வன்சி வர மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக ஜட்ஜ் பண்ணுற எபிலிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையில் கடவுள் கொடுத்த வரம். அப்போ இந்த வரம் வேலை செய்கிறது. இப்போ அந்த வரத்தோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலம். அப்போது புதன்னா படிப்புக்கு வித்யாகாரகன், அப்புறம் வியாபாரி, 2மே புதன். அப்போது நீ வித்யாகாரகனாகவும் இருக்கிற, வியாபாரியாகவும் இருக்கிறன்னா படிக்கிற பசங்களுக்கும் இது ஒரு அட்வான்டேஜஸ் பீரியட். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில பிளான்ஸ் எல்லாம் போடலாம். ஹவு டு என்ஹான்ஸ் மை இன்கம், எப்படி விருத்தி பண்ணுவேன் என் சம்பாத்தியத்தை, பண்ணலாம். கரெக்டான யோசனைகள்லாம் வரும், கரெக்டாக பண்ணுவீங்க. சில நேரங்களில் சுயமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஆஸ்பிரேஷன் இருக்கலாம். அப்போது இந்த அதுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போடுறதுன்னு சொல்லுவோம். அந்த தொழிலை தொடங்குகிறோம், ஒரு இடத்த பார்க்குறோம், போர்டை மாட்டுறோம், அந்த தொழிலை தொடங்குகிறோம். அதுக்கெல்லாம் ஏற்ற காலம் இதாங்க 2ஆம் பகுதி, அருமையான காலம், செய்வீங்க. அதனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆஸ்பிரேஷன்ஸ், ஆம்பிஷன்ஸ் இதெல்லாம் கண் முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் குருவானவர் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். அப்போ ஆக்ஷன் பேக்டாக இருக்குது லைஃபு. அதுக்கப்புறம் ராகுவானவர் 9ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ராகு 9ஆம் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எக்ஸ்போஷர், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபனா, உலகம் சுற்றும் கிழவனான்னு தெரியாது, ஆனால் உலகம் சுற்றுவீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர்ஸை கொடுக்கக்கூடிய காலம் 9ஆம் வீட்டில் ராகு போகிறது. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தா இதை விட ஒரு நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள். மற்றவங்களாம் இதை எதிர்பார்த்த எல்லா ராசிக்காரனும் இப்படி தான் எதிர்பார்ப்பான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அந்த மாற்றங்கள் நிகழ்கிறது. ரொம்ப நாளாக கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெக்குலாரிட்டி, மேரேஜ் இஸ் எ பர்டன். நான் நிம்மதியாக ஜாலியாக இருக்கேன். ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவளுடைய வெல்ஃபேரை கவனிக்கணும், அவளுக்காக நான் செலவு பண்ணணும், அவளுக்காக இது பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தேவையா, இப்படி ஒரு எண்ண ஓட்டம். ஆனால் இப்போ அந்த எண்ண ஓட்டத்தில் ஒரு மாற்றம். நல்ல திருமணம் நிச்சயமாகவும் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வர குரு அதற்கான கதவுகளை திறக்கிறார் 7ஆம் வீட்டை பார்த்து. அதனால் இந்த செகண்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம். குறிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சோம், அந்த பாத்தில் அவன் போகிறான் இப்போ தான் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன், வேலை போயிடுத்து, வேலை நல்ல வேலை கிடைக்கும். அப்போ வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா, முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியுமா, இதுதான் சரியான நேரம், முயற்சி பண்ணுங்க, நடக்கும். ஸோ இப்படி அட்வான்டேஜஸாக இருக்குது இந்த செகண்ட் குவார்ட்டர். தேர்ட் குவார்ட்டர் வரேன். தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா
இதில் தான் ஏன்னா செகண்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட மே நடுவில் தான் இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது. ராகு 9ஆம் வீட்டுக்கு போகிறது, குரு உங்கள் வீட்டுக்குள்ளேயே பிரவேசம் வர்றது, உங்கள் ராசிக்குள்ளேயே, இதெல்லாம். அப்போது அவங்க உள்ளே வந்தோடனே அவங்களால வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவங்களுடைய ஒரு முழு வீச்சில் நன்மைகள் எப்போ நடக்கும்? இந்த 3ஆவது குவார்ட்டரில் தான் நடக்கும். அப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலேஜு, நல்ல கோர்ஸு, நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு, அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், இப்போது சிஏ, நீட்டு இதெல்லாம் சொன்ன இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சொல்கிறது இந்த காலகட்டம். அப்போது இந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய ஃப்யூச்சர் லிவிங் அதுக்கு பெரிய அட்வான்டேஜாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது அமையும். அதே போல் யாரெல்லாம் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று இன்டெலிஜென்ஸ், இந்த 6வது அறிவுன்றவன் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான காலம். ஸோ த பெஸ்ட்டு பீரியட் ஃபார் இன்டெலெக்சுவல் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லாது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண பிஹெச்டி வாங்க முடியுமா? எஸ், இதுதான் நீ டாக்டரேட் வாங்கிறதுக்கான நேரம். 9ல் ராகு, கொஞ்சம் வயசானவங்க, பெரியவங்க. அதான் நான் சொன்னேன், உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கலாம், உலகம் சுற்றும் கிழவனாக கூட இருக்கலாம். தமிழ் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதுக்கு. கிழவன்னா சீனியர் சிட்டிசன், மரியாதையாக சொல்லணும். நானே சீனியர் சிட்டிசன் தான். வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறது அருமையான ஒரு காலம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3rd குவார்ட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, 4th குவார்ட்டருக்கு வரும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறார், குரு சும்மா இல்லாமல் கடகராசிக்குள்ளே போயிட்டு திரும்ப உள்ளே வரார். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பரில் ஃபுல்லாக கடகராசியில் இருக்கார். இப்போ குரு 2ஆம் வீட்டுக்கு போனால் தனவிருத்தி, வேலையில் உயர்வு, ப்ரமோஷனு. அப்போது இதுதான் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோம் இல்லையா? அது உங்கள் கைக்கு வந்து வசப்படக்கூடிய காலம் இந்த 4th குவார்ட்டர். ப்ராஸ்பெரிட்டி, யூ வாக் டுவர்ட்ஸ் அ ப்ராஸ்பெரிட்டி. இப்போ நான் என்ன சொன்னேன், தொழில் ஆரம்பிக்கிறார், அதெல்லாம் ஆரம்பித்து அதில் நான் நிலச்சி நான் உயர்வை சந்திக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் இந்த 4th குவார்ட்டர். சூப்பர் டைம். அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல புழுக்கத்தில் தான் இருக்கையா, அப்போ ஆறுதல் தான் சொல்ல முடியும், கவலைப்படாத, காலம் மாறும். 2வது பகுதி ஏதோ கண்ணுக்கு தெரியுது, ஏதோ மாற்றங்கள்லாம் வரும்னு தெரியுது, புள்ளாசி போட்டேன். 3ஆம் பகுதி தொடங்கியது, ட்ரெயின் கிளம்ப போகுது, ஸ்டேஷனில் உட்காந்தா புழுக்கமாக இருக்குது, விசில் ஊதிட்டான். அது 2வது பகுதி. 3வது பகுதி ட்ரெயின் கிளம்பிடுச்சு, என்னுடைய ஜேர்னியை நான் தொடங்கிட்டேன். 4ஆம் பகுதி ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டிட்டேன். அப்போ என்னுடைய டெஸ்டினேஷன் நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் வருது சீக்வன்ஸ். பியூட்டிஃபுல் டைம், பெரிய அளவு வெற்றியை தரக்கூடிய காலம். ஆனால் பொறுமையும் நிதானத்தோடையும் செயல்படுங்க, பொறுமையை இழக்காதீங்க, அவசர முடிவுகளை தவிருங்கள். முக்கியமான விஷயம், டயலமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதுவுமே வராது, வந்தால் 2ஆக வரும். அதான் 2 குழந்தைகள் ஜெமினி, இரட்டை குழந்தைகள் ஊதும். அதுதான் லைஃப்பில் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதை எல்லாமே 2 நடக்கும். நடந்தால் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ என்ன ஆகும், நிறைய plenty ஆஃப் அட்வான்டேஜ், plenty ஆஃப் இது. அப்போ டயலமா, நெவர் கெட் இன் டு டயலமா. இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணால் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள். பல நன்மைகள், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய காலம், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம். இதெல்லாம் எப்போ, 4th குவார்ட்டரில். 4th குவார்ட்டர் இஸ் ஹைலி ப்ரொடக்டிவ், ப்ராஸ்பரஸ் அண்ட் ப்ராக்ரெசிவ். ரொம்ப நல்ல காலம். ஸோ இப்படித்தான் சீக்வன்ஸ் அமையிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.
வெற்றியை தரக்கூடிய நல்ல வருஷமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.